இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐஆர்எக்ஸ் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வீடியோ பார்க்கணும் டுடே சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாம். நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரலைங்க. ஆரம்பிக்கும் போதே நான் தான் நட்சத்திரன்னு கையை காட்டிட்டு வரணும். யாரா இருந்தாலும் அவன் விவரம் தெரியாதவன் என்றுதான் பொருள். ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. தொடமாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன். உங்க ஆள் 2 பேர் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இருக்கா இல்லை? எங்க அரசியல்வாதி மோசமா இருக்கான், அவன் வந்து லஞ்சம் வாங்குறான் அப்படின்னா அதுல உங்க கையும் இருக்கு. கொடுக்கிற கை இருந்தா தான் வாங்குற கை நீளம். நீங்களா பேசுறீங்க? அப்படின்னா என் ரோடு பள்ளமா இருக்குன்னா அதுக்கு நான் காரணமா என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பா நீங்களும் காரணம். இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிறீங்க? ஏன்னா எல்லாரும் போய் தோண்டிக்கிட்டு இருக்காங்களா ரோட? எல்லாரும் நல்லவங்க தானே, நம்ம வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துடலாம்னா இருக்க முடியாது. அதை நாங்க விட மாட்டோம், அவங்க மானத்தை வாங்கிடுவோம். டெய்லி பசிக்கும், டெய்லி சாப்பிடணும். அதே மாதிரி ஒரு டெய்லி ருட்டீனாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அரசியல். அரசியல் நம்ம தலையிடணும், இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும். திடீர்னு ஒரு நாளைக்கு தலையில இடி விழும் போது தெரியும் ஏன் விழுதுன்னு கேட்பேங்க. ஓ, நீங்களா தானே இங்க கீழே இருந்த மண்ணை வாரி தலையில தூக்கி போட்டீங்க, நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் வழிபோக்கன். இதெல்லாம் நீங்க கேக்குறீங்க? முழு நேர அரசியலுக்கு அவர் வந்திருந்தால் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பாருங்கிறார் அவரு. நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரலைங்க. திடீர்னு ஆவலைங்க. மாட்டிட்டு இருக்கு. போது நட்சத்திரமாக வரல, சினிமாவுக்கு வந்த போது டைரக்டராக வரல. என் தகுதி காரணமாக நட்சத்திரமானேன், டைரக்டர் ஆனேன். ஒவ்வொரு இடத்துலயும் பக்கம் பக்கமா வசனம் பேசி பல பெர்ஃபார்மன்ஸ்களை வெரைட்டியா கொடுத்து வின் பண்ணி வந்திருக்கேன்டா. ஆரம்பிக்கும் போதே நான் தான் நட்சத்திரன்னு கையை காட்டிட்டு வரவன் யாரா இருந்தாலும் அவன் விவரம் தெரியாதவன் என்றுதான் பொருள். விஜய் சொல்றாரு, டைரக்டா சொல்றாரு, டைரக்டா சொல்ல முடியாம. அதற்கான தகுதி வரும், அதை நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்ப பாத்துக்கலாம். அவ்வளவுதான். இன்னொரு 20-30 வருஷம் நீங்கள் நல்ல அரசியலை பழக வேண்டும். எது நல்ல அரசியல்னா பிக் பாஸ்ல பேசுறது. தேடி போங்க, பாத்தீங்கன்னா தெரியும். ஏங்க, ஒருத்த கண்ணை பார்த்தா போய் சொல்றது தெரியல உங்களுக்கு? இன்னும் ஒரே தெரியல. ஆணுக்கும் சொல்றேன், பெண்ணுக்கும் சொல்றேன், ஐ லவ் யூ அப்படின்ட்டா இவன் போய் சொல்றாங்கிறது உடனே தெரியுது இல்ல? அரசியலும் அதே மாதிரிதான். நிறைய புழுகுணிகள் வந்து சொல்லுவாங்க உனக்காகத்தான் உனக்காகத்தான். என்ன தெரியுமா முழு நேர அரசியல்? எலெக்ஷன் வரும்போது சுட சுட 30 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் உங்க வேலையை பார்த்துட்டு போறீங்களே, அது கண்டிப்பா முழு நேர அரசியல் இல்ல. அது ஒரு திருவிழா, ஒரு எலெக்ஷன் திருவிழா, அவ்வளவுதான். அந்த அரசியல் பண்ண வரல மக்கள் நீதி மையம். பஞ்சி டைலாக் ஒண்ணு சொன்னீங்களே, நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் அதுல நானும் ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 70 வருஷமாவது இருக்கிற மாதிரி யோசிக்கணும். நான் 100 வருஷமா யோசிச்சிருக்கேன். பார்த்தாலே தெரிகிறது. அதை 200 வருஷமாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. உங்கள் மூச்சு இல்லாமல் அந்த கட்சிக்கு ஆக்சிஜன் கிடையாது. அப்ப கட்சிக்கு ஆள் சேர்க்க வந்தீங்களா? நீ எந்த கட்சிக்கு வேணா சேருங்க, ஆனால் அரசியல் பழகுங்கள். எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா. நிகழும் அரசியலில் இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி நிற்க முடியுமோ நின்று கொண்டிருக்கிறேன். நிகழும் அரசியல்னா அப்ப அரசியலுக்கே வர மாட்டீங்களா? சில பேர் சொல்றாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு. இன்னும்
எம்என்எம் இருக்கா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு சொல்ற பதில் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். 40 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறத தொடர்ந்து செய்ய போறோம்னா அதுதான் எங்கள் அரசியல். 5 வருடத்துக்கு ஒரு நடக்குது, அதுலயும் நாங்க இருப்போம். அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்களும் இருப்போங்கன்றது பிரசன்ட் சொல்றதில்ல. எங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமையை ஏற்படுத்துவோம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன் புரியுதா? 2000 நாங்க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்என்எம் இல்ல, ஆனா ஆள் இருந்தது. எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. இன்னைக்கு நான் அரசியல்வாதியானா இந்த அரங்கத்தில் எத்தனை பேர் அரசியல்வாதியோ அந்த கூட்டத்தில் நானும் அரசியல்வாதி. ஆனா எந்த மாதிரி அரசியல்ங்கிறத நான் முன்னாடியே உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். சொல்றதுக்கு முன்னாடியே மயக்கம் வருதடா. இதுதான் இனி நிகழ வேண்டிய அரசியல். இல்லைன்னா ரொம்ப காக்கரோச் தொல்லை ஜாஸ்தி ஆயிடும் நாட்டுக்கு. அது நடக்காம இருக்கணும்னா நீங்க தான் அதை சுத்தமா வச்சிருக்கணும். ஸ்வச் பாரத்னா நம்ம தான் சுவிட்ச் நம்ம கையில. ஸ்வச் பாரத்துக்கெல்லாம் சுவிட்ச் நம்ம கையில தான் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைமை என்னாச்சு அப்படிங்கறது இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பாதியா உடைச்சிட்டாங்க. ஆமா, முக்காவாசி திமுக சேர்ந்துட்டாங்க. அந்த கணக்கெல்லாம் வரவே வராது. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, திராவிட முன்னேற்ற கழகத்தை முக்காவாசி பேர் அங்க இருந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் யாராலும் முடியாது, எந்த கொம்பனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். நீங்க இல்ல உங்க தாத்தாவே வந்தாலும் திமுக காரங்க புரியல. உண்மையிலே டிவிகே ஜெயிச்சுச்சா இல்ல திமுக ஜெயிச்சுச்சா? எந்த உலகத்துல அவங்க வாழ்ந்துட்டு தொட முடியாது. திருட்டு விசிடி வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு தாங்கிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. ஒரு எப்படி இழுக்க முடியும்? விஎஸ் பாபு தெரியுமா? உண்மையிலே தெரியாதுங்கிறாரு. உண்மை என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னைக்கு அடுத்த கட்சி எம்எல்ஏ ஒவ்வொருத்தர இளநீ புள்ளிங் மாதிரி இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இழுத்துட்டு இருக்கிறாரு. நாளுக்கு நாள் மக்கள் கூட்டம் என்ன தேடி வர்றாங்கன்னா ஏன் அந்த அளவுக்கு மக்கள் என்ன நம்புறாங்க? முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே சொன்னாரு. 2-3 பேரு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன். அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொற்ற விட மாட்டேன், நான் மட்டும் தான் தொடுவேன். முதலமைச்சர் இவங்க போனதெல்லாம் மாத்தி சொல்லிட்டு இருக்காரு. மிரட்டி விடலாம், அழித்து விடலாம் கனவு கணிக்கிறார். அந்த கனவு பலிக்காது. கமல் என்னென்னவோ பேசுறாரு. அவர் பேச அவருக்கு மட்டும் புரியும் நினைக்கிறேன். நம்ம ஜெனரேஷனுக்கு புரியாது, இதுக்கப்புறம் வர ஜெனரேஷனுக்கு வேணா அவர் பேசுறது. இது இப்போ உதயநிதி அப்படி சொல்றாருன்னா அவங்க அவ்வளவு யோக்கியமா இருக்கணும். அவங்க கட்சியில இருக்கவங்க முக்காவாசி பேர் அதிமுகல இருந்தவங்க. இவங்க அதிமுக இருந்து ஆளை பிடிச்சி அவங்களுக்கே அமைச்சர் பதவி கொடுத்தது இவங்களாதான் இருக்க முடியும். அப்படி இருந்துட்டு இவங்க டிவிகேவை பத்தி சொல்றது ரொம்ப ரொம்ப காமெடியா தான் இருக்கு. அதாவது சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அப்புறம் இந்த சிங்கப்பூர்ல போய் இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு வேலு, அதுக்கப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன், நிறைய பேர் எக்கச்சக்க ஒரு 30-35 பேர்கிட்ட அதிமுக வந்து அவர் அதான் சொல்றேன். அதான் இப்போ டிவிகேல இருக்க எம்எல்ஏ பேரே தெரியாதான். ஆனா இவங்க கட்சியில, அதாவது திமுகல இருக்க எல்லாரோட எம்எல்ஏ பேர் எப்படி தெரியும் தெரியுமா? எந்த ஊழல் பண்ணியிருக்காங்க, எங்க கொள்ளடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் எம்எல்ஏன்னு அப்படிதான் எல்லாருக்கும் தெரியும் தவிர்த்து இவங்க நல்லது பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது தெரியுமா? முதல்ல இப்போ செந்தில் பாலாஜி ஒளிஞ்சிட்டு இருக்காரு,
அதை பத்தி பேசுறாரு, அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இந்த பேரம் நடந்தது எதுவுமே வாயே திறக்க மாட்டாங்க. இது சீக்கிரமே இவரும் ஓடி ஒளிஞ்சிருவாரு போல. என்ன பேசுறாருன்னு தெரியாம அவர் பேசிட்டு இருக்காரு. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அவருக்கும் ஒண்ணும் புரிய ஆனா எதுக்கு வந்தோடனே அவரு மறந்துட்டாரு. இன்னும் டிவி எல்லாம் உடைச்சு அப்படி இது பண்ணாரு. யார் எது தர அங்கேயே போய் சேர்ந்துக்கிட்டாரு. இல்ல எனக்கு தெரிஞ்சு கட்சி மாட்டிக்கிச்சு போல இருக்கு. அவருக்கு போய் சேர்ந்தாரு, அதை வச்சு ஏதோ லாக் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. இல்லைன்னா அவரும் வெளில வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ லாக்ல இருக்க போய் வர முடியாது, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. வழி கிடையாது, சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். பிடிக்கலனாலும் பிடிச்சாலும் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கு.